தமிழ்நாடு பல துறைகளில் டாப் இடத்தில் இடம்பெற்ற சாதனையை பிடிக்கும். ஆனால் இப்போது அதிக மாசடைந்த நதிகளை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. இங்கு இருக்கும் பல ஆறுகளை நாம் முறையாக பராமரிப்பது கிடையாது. இந்த புகார் பல வருடங்களாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதன் காரணமாகவே மாநிலத்தில் இருக்கும் பல ஆறுகள் மிக மோசமான ஒரு நிலையில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலைப்பகுதியில் தொடங்கி ஓமலூர், தாரமங்கலம் பகுதிகளை கடந்து எடப்பாடி பகுதி வழியாக பாய்ந்து காவிரி ஆற்றில் கலந்துவிடும் சரபங்கா நதி கடந்த காலங்களில் இப்பகுதி மக்களின் விவசாயம், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்திடும் நீர் ஆதாரமாக இருந்து வந்தது. இந்நிலையில் இந்த நதியில் குப்பைகளை கொட்டி நதியை கொலை செய்து விடுகிறார்கள் என்று ஓமலூர் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஏற்காடு அடிவாரத்திலிருந்து மழை காலத்தில் எடப்பாடி தாண்டிய வரையிலும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். சரபகா ஆறு ஒன்று ஓமலூர் பகுதி ஒட்டி போகுது. ஓமலூர் பேரூராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுறதுனாக்கா, ஓமலூரில் இருக்கிற டவுனுக்குள்ள வர குப்பையெல்லாம் அள்ளிட்டு வந்து அங்கங்கே ஓடைக்கிற பக்கம் கொட்டி நப்பி மூடையை அடைச்சிட்டாங்க. ஓடையே இல்லாத மாதிரி தரமட்டமாக்கிட்டாங்க. பூங்கா கட்டுன்னு சொல்லிட்டு இப்போ குப்பையெல்லாம் கொண்டு போய் ஆற்றுல கொட்டிட்டு இருக்காங்க. கொட்டிட்டு இப்போ இந்த குப்பையெல்லாம் எடுக்க முடியாத நிலைமைக்கு பற்ற சுட்டுறாங்க. இப்போ மூச்சு விடவே முடியல. இப்போ குழந்தையெல்லாம் இப்போ குழந்தை 9 மாதம் குழந்தை வீட்டில் இருக்கு. குழந்தைக்கு மூச்சு விட முடியாமல் அழுதுட்டு இருக்கு. குப்பை பற்ற வச்சு புகையான போக மூச்சில் வீட்டில் வயசானவங்க பெரியவங்களாம் இருக்காங்க. யாராலையும் மூச்சு விட முடியல. இதனால சுகாதாரம்லாம் கீழே இருக்கு. உடம்பு செல்லும் போது அடிக்கடிக்கு இந்த 15 வார்டோட குப்பைகளை கொண்டது சரபங்கா ஆற்றுல கொட்டி இந்த ஆற்றோட தூய்மையை கெட்டுட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த குப்பை எடுக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஓமலூர் பேரூராட்சி நிர்வாகம் தற்போது பருவமழை தொடங்குகிற நேரத்தில் துரித நடவடிக்கை எடுத்து இந்த குப்பையை அப்புறப்படுத்தி இந்த ஆற்றை தூய்மைப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன்.